அண்ணா வணக்கண்ணே. வணக்கம். எப்படி இருக்கீங்கண்ணே? நல்லா இருக்குண்ணே. ஆனா நம்ம ஊர் சொல்லுங்கண்ணே. ஆனா நம்ம ஊர்னு பாத்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் கோல்பட்டி தாலுகா கரிசல்குளம் கிராமம் அபர்ணா ஆட்டு பண்ண என் பேர் பாண்டியன். ஓகேண்ணே. ஆமா, நம்ம இதுக்கு முன்னால ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஆமா, போன வாரம். ஆமா. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த வரவேற்பு எப்படின்னு சொல்லுங்கண்ணே. ஆனா நல்ல வியாபாரம்ண்ணே. நல்லபடியா நம்ம கொடுத்துருக்கோம்ண்ணே. அதாவது இப்ப போன வாரம் கொடுத்ததுன்னு பாத்தீங்கன்னா நம்ம தேவைக்கு 40 இப்படி கொடுத்துருக்கு. 40 ஆடு தான் கொடுத்துருக்கு. ஓகே. அது போக பாத்தீங்கன்னா குட்டிகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா வாழைப்படி சேலம் வாழைப்படி கொடுத்துருக்கு, காஞ்சிபுரம் கொடுத்துருக்கு. ஓகே. திருவண்ணாமலைக்கு 40 குட்டி கொடுத்துருக்கு. திருவண்ணாமலைக்கு 40 கடா குட்டியா கொடுத்துருக்கு. ஓகேண்ணே. அது போக பாத்தீங்கன்னா இன்னைக்கு போறதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்பர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம செங்கல்பட்டு இருக்கு, விழுப்புரம் இருக்கு, காஞ்சிபுரம் இருக்கு. ஓகேண்ணே. அது மாதிரி தஞ்சாவூர் இருக்கு. இந்த வாரம் ஆப்பர்னு பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் அதிகமா இருக்கு. ஓகேண்ணே. அதாவது புதுக்கோட்டை வந்து நம்ம பொன்னமராவதிக்கு ஆப்பர் இருக்கு. அதே மாதிரி தஞ்சாவூர், பட்டுக்கோட்டை, கும்பகோணம் அந்த லைன் ஃபுல்லாவே ஆப்பர் இருக்கு. அதனால யாரு கேட்டாலும் இந்த வாரம் ஃபுல்லா கொடுக்கலாம். ஆமா, எத்தனை குட்டியா தான் கொடுக்கலாம். எத்தனை குட்டினாலும் கொடுக்கலாம். ஆமா. இப்ப நம்ம கையில ஸ்டாக் எத்தனை குட்டி இருக்கு? ஆனா இப்போதைக்கு கையில பாத்தீங்கன்னா 200 குட்டி கிட்ட கிடக்குது. மொத்தத்துல 200 குட்டி கிடக்கு. தாயாடு எல்லாமே சேர்த்து. ஆமா, தாயாடு குட்டி இருக்கு, கிடா குட்டிகள் இருக்கு, பல் போடாத கிடாய்கள் இருக்கு, எல்லாமே சேர்த்து. ஆமா. சரி, ஓகே ஓகே. ஆமா, ஆடு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஆடெல்லாம் மெயினான ஆடு. இந்த மாதிரி ஆடுகளும் இப்போ ஒரு 17 ஆடு எடுத்து கிடக்கு. அந்த ஏத்திட்டு வரல. ஓகே ஓகே. இந்த ஏத்திட்டு வரல. நல்ல சூப்பர் ஆடு. ஆமா, இந்த மாதிரி ஆடுகளும் நிறைய கிடக்கு. ஆடுனா இது. ஆமா, இது பார்த்தாலே யாரும் வேணாம்னு சொல்ல மாட்டாங்க. ஆமா, இந்த மாதிரி ஆடெல்லாம் கிடக்கு. எப்படி ஆடு வேணுமோ சைஸை பொறுத்துலாம் ஆடு இருக்குண்ணே. இதெல்லாம் வீட்டுல இந்த மாதிரி ஆடு 2 ஆடு போட்டாலும் போதும். பசுமாடு மாதிரி. ஓகே ஓகே. ஆனா பாருங்க, மெயினான ஆடு நல்ல கொம்படியும் சரி, நல்ல முக லட்சணம் கிளீனா இருக்கும். சரிங்கண்ணா. சுத்தமான ஆடு, மடுக்கட்டு காம்பு, நல்ல மடுக்கட்டு உள்ள காம்பு. குட்டிகள் இறங்கினா நங்கூரமா இருக்கும். ஜம்மு இருக்கணும். ஆமா, குட்டிகள் இறங்கினா மெயினா இறங்கும். ஓகே ஓகே ஓகே. ஆமா, ஒரே வீட்டு ஆடு தான் கிடக்கு. 15 ஆடு, ஒரு கிடாயி, 7 குட்டி. 7 குட்டி. ஆமா, ஒரே வீட்டாடு. அப்படியே தாயாடு ஒரே வீட்டுல வாங்குறது. இந்த அடப்பு சொல்லுங்க. ஆனா இது குட்டி எனக்கு ஃபுல்லாவே. இது குரலுங்க. அது இன்னும் பல் போடல. ஓகே. ஆமா, இதெல்லாம் கிடாமரிகள். இதெல்லாம் 6 மாச குட்டி. ஓகே ஓகே ஓகே. ஆமா, அந்த மாதிரி 6 மாச குட்டிகள், கடா குட்டிகள் கிடக்கு, பொட்டை குட்டிகள் கிடக்கு. நம்ம எந்த சைஸ்ல கேட்டாலும் நம்ம வாங்கி கொடுத்துடலாம். அது மாதிரி இந்த இருக்கு கரும்பூர் குட்டி, இதெல்லாம் மாப்பிள்ளை கிடையாது, ரொம்ப மெயினான குட்டி. ஜம்மு இருக்கு. ஆமா, சஞ்சீரு. இப்பவே ஆடுகளை ஃபுல்லா வெட்டிட்டாலையும் சும்மாவே நிக்காது. எல்லா ஆட்டிலும் நல்ல ரெட்டை போட்டுனேன். நல்ல ரெட்டை போட்டு குட்டி, நல்ல கால் கணம். ஓகே. மெயினா ஒரு மாப்பிள்ளை கிடையாது, மெயினான குட்டி. பெரிய கிட்ட ஜம்மு இருக்கணும். நல்ல முறைச்சு கிடையாது வரும்னே. ஓகே ஓகே. சரியா முறைச்சு கிடையாது வரும். அது தோட்டனே பாருங்களேன், நிக்கிற தோட்டனே பாருங்களேன், சிலுத்துக்கிட்டு தான் நிப்பாங்க அப்படியே. ஆமா, ரொம்ப சேட்டை பிடிச்சது. ஓகேண்ணே. ஓகே. அந்த மாதிரி குட்டிகள் நிறைய கிடக்குண்ணே. வணக்கண்ணே. வணக்கம். எப்படி இருக்கீங்கண்ணே? எல்லாம் நல்லா இருக்குண்ணே. ஆனா எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணே? நம்ம விருதுநகர் பக்கம் மூலிப்பட்டியில இருந்து வரோம். மூலிப்பட்டியில விருதுநகர்ல இருந்து வரீங்க? நம்ம விருதுநகர் பக்கம். சரி, ஓகேண்ணே. பாண்டியன்ட்ட எவ்வளவு நாள் நீங்க ஆடு வாங்கிட்டு இருக்கீங்க? பாண்டியன்ட்ட இப்போ ஒரு வருஷமா வாங்கிட்டு இருக்கேன். ஒரு வருஷமா? ஆமா. எத்தனை டைம் இப்ப வாங்குறீங்க? 3 தடவை வாங்கிட்டேன். இது 4வது தடவை வாங்க வந்திருக்கேன். குட்டிலாம் எப்படிண்ணே இருக்கு? வாங்கிட்டு போனதெல்லாம் நல்லா இருக்குண்ணே. நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. எது வாங்கிட்டு போன ஏதாவது சளி எதுவும் வந்துச்சுன்னா அண்ணன் போகும்போதே மருந்து சொல்லி விட்டுருவாரு. சரிங்கண்ணே. போன உடனே ஒரு 2 நாளைக்கு கொடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் எந்த கம்ப்ளைண்ட் இல்லைண்ணே. எல்லாம் கிளியரா இருக்குண்ணே. குட்டில எப்படி தரங்கள் எப்படின்னு இருக்கு? குட்டில நல்லா இருக்குண்ணே. நம்ம போய் கொடுக்குற தீவனத்துக்கும் மேய்ச்சலுக்கும் பாதி மேய்ச்சல் மாதிரி தீவனம் விடுவேன். நல்லா வளருது. லாபங்கள் இருக்கா? லாபம் ஒரு குட்டிக்கு மாசத்துக்கு 1000 ரூபா கிட்ட கன்ஃபார்மா இருக்குண்ணே. கன்ஃபார்மா 1000 ரூபா கிடைக்கு. 1000 ரூபா இருக்கு. நல்ல தரமான குட்டி தான் தராங்க, அப்படிதானே? நல்லா நம்ம அவங்க பார்த்தோடனே வாங்குறவங்க மலைக்க மாட்டாங்க, மலைக்காம வாங்கிக்கிறாங்க சொல்ற ரேட்டுக்கு. ஓகே. ஆனா அண்ணன் நல்லா குட்டியை பார்த்து வாங்கி கொடுவாரு. எல்லாமே கொஞ்சம் பருவட்டு குட்டி, போய் நல்லா வளர்ற குட்டியா தான் பார்த்து ஏத்தி விடுவாங்க. ஆமா ஆமா. 3ஆவது டைம் பாருங்க. 2 டைம் நேர்ல வந்தீங்களா இல்ல போன்? இல்ல, போன் போட்டு சொல்லிட்டு நேர்ல தான் வந்துருவேன். நான் நேர்ல வந்துருவேன். ஆமா, நேர்ல வந்துருவேன். அண்ணன் இங்கே வண்டி பிடிச்சி ஏத்தி விட்டுருவாங்க. வர தோதில்லைன்னா நான் ஏத்தி விடுறேன்னு சொல்லுவாங்க. சரி, நம்ம வர்றதுனால அந்த வாடகைக்கு குட்டிக்கு இங்கே வண்டியை பிடிச்சதுனால அப்படியே இங்கே இருந்து ஏத்தி போயிருவீங்க. நீங்க எத்தனை குட்டி வாங்கலாம்னு வந்திருக்கீங்க? இன்னைக்கு ஒரு 5 குட்டி தானே வாங்கணும் வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி 15-20 குட்டி வாங்கிட்டேன். 20 குட்டி. ஒரு ஆடு ஒரு குட்டி வேற வாங்கியிருந்தேன். வெறும் கிடா குட்டியா இருக்கணும்னா அப்படிங்கிறதுனால ஆடு 20,000 ரூபாய்க்கு கொடுத்தாரு. ஆடு 2 குட்டியும். இப்ப குட்டியை மட்டுமே 26,000 ரூபாய்க்கு வித்துருக்கேன். ஆடு இப்ப ஈண்டு 2 குட்டி போட்டிருக்கு. அடுத்தால நமக்கு இதாயிட்டு. ஆமா, அடுத்ததுக்கு வந்திருக்கு. அதனால அந்த ஆடு அப்படியே இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால விட்டுட்டோம். மித்தபடி நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நேத்து போன் போட்டேன், அண்ணே எடுக்கல. சரி, வேலையா இருந்து பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு அவரை கூப்பிட்டு வாங்கினேன். சரி, நேரில் வாங்க, குட்டி இருக்கு, பார்த்து எடுத்துக்கோங்க அப்படின்னாரு. அதனால நம்மகிட்ட அண்ணன் வாங்குறது திருப்தியா இருக்கு. மன திருப்தியா வாங்கிட்டு போறீங்க. திருப்தியா இருக்கு. பிரச்சனை இல்ல. ஓகேண்ணா, தேங்க்யூண்ணா. இந்த கிடா எத்தனை பல்லுண்ணே? இது 2 பல்லுண்ணே. 2 பல்லு இப்பதான் போட்டிருக்கு. ஓகே. இப்ப இது 2 பல் போட்டிருக்கு. ஆனா ஒரு கொம்பு உருவிருச்சு.
ஆனா மாப்பிள்ளை கடைக்கு மெயினான குட்டி. நல்ல ஆமா, குட்டிகள் நல்லா இறங்குது. ஓகே. ஆமா, அதே மாதிரி இந்த போது வரைக்கும் இதெல்லாம் மாப்பிள்ளை கடை மெயினான குட்டி. அது பின்னால போறது. ஆமா, அது ஒரே வீட்டுல வாங்குறது, அதனால அதை விட்டு பிரியாம போகும் பாருங்க. தாய் மாதிரி அது பின்னாடியே தான் அலையும். ஏன்னா உணவு ஒரே வீட்டுல வாங்கினது. ஒரே வீட்டுல வாங்கினது. ஆமா, அதனால அது உணவோல அலையும். சரி, இந்த ஆடை சொல்லுங்க. ஆனா இந்த ஆடுன்னு பாத்தீங்கன்னா 6 பல்லு ஆடு. 6 பல்லுல வந்து ஆடு செனை, 4 மாச செனை, இன்னும் 1 மாசத்துல ஈன்றோம். ஓகேண்ணா. ஆமா, இது வந்து நல்ல கலர், புளியம்பூர் கலரு. இப்பதான் வைக்க ஆரம்பிக்கு. ஓகே. நம்ம நல்ல புல், மெயினான புல்லு. அது வந்து நிற செனை, மர செவல மர நிற செனை. எண்ணி இன்னும் 20 நாள் கூட ஆகாது. 20 நாள் கூட 20 நாள் ஆகாது. ஓகே ஓகே. 20 நாள்ல ஈன்றோம். ஆமா, அதே மாதிரி அந்த ஆடுகள், இந்த ஆடுகள் ஃபுல்லா 2 குட்டியோட கிடக்கு. இது ஃபுல்லா 2 குட்டி. ஆமா, 2 குட்டியோட ஆடுகள், ஃபுல்லா தாயாடுகள். ஃபுல்லாவே 2 குட்டியோட கிடக்கு. இந்த ஆடுகள் இது போன இது புள்ள. இந்த குட்டியும் போன இது புள்ள, இந்த ஆட்டோட மாதிரி. ஓகே ஓகே. ஆமா, அந்த மாதிரி அந்த ஆடு செட் அப்படி நிப்பாங்க. ஒரே வீட்டுல உள்ளது. ஒரே வீட்டுல உள்ளது அப்படியே ஒரு வீட்டுல ஒதுங்கிருமே. எந்தெந்த வீட்டுல அப்படி வாங்குறோமோ அந்த மாதிரி அப்படியே ஒதுங்கி நிற்கும். ஓகே. நினைக்கிற இது ஃபுல்லா ஒரு வீட்டுல உள்ளது. இந்த இலக்குட்டியில் இந்த கிடக்காகல எல்லாம் சாப்பிட்டு பட்டு கிடக்காக. நம்ம இந்த வரைக்கும் குறாலு எல்லாம் 2 பல்லு. 2 பல்லுனா கரும்பூர்ல 2 பல்லு தான் செனை. ஓகே. ஆமா. ஓகேண்ணா. அந்த ஆடு, இந்த ஆடு செனை ஆடுண்ணே. இது 6 பல்லு செனை. ஆமா, இன்னும் மிஞ்சி போனா 1 மாசத்துல இது மாடு வச்சிருச்சு. ஓகே ஓகே. 1 மாசம் கூட ஆகாது. வளர்ப்பு குட்டிலாம் வாங்கலாம். குறாலா இருக்கட்டும், கிடாயா இருக்கட்டும், 7 மாச குட்டியா இருக்கட்டும், மாப்பிள்ளை கடைக்கு வேணுங்கிற குட்டியும் எடுத்துக்கலாம். இது வந்து வெள்ளை போருண்ணே. இது புள்ளப்போர் சேர்ந்தது. அதாவது வெள்ளைங்கிறது தனி வெள்ளையா இருந்தா வெள்ளைங்கிறது அர்த்தம். இது வந்து கரும்போடு இருக்கு, செவலப்போர், இந்த முனியில செவலப்போர் இருக்கா, இது வந்து புள்ளப்போர் சேர்ந்தது. ஓகே ஓகே ஓகே. புள்ளப்போர் சேர்ந்து நல்ல அமைதியான கடை. ஒரு சேட்டையும் பண்ணாது, ஒன்றியாது. நல்ல நெட்டு நிலமான குட்டி. ஓகே. அது மாதிரி சுழி வந்து சுத்தமா இருக்கும். வால்ல சுழி இல்ல, நம்ம வால்ல சுழிலாம் இருக்கக்கூடாது. நம்ம சுழியாடெல்லாம் இருக்கு. அதோட சுழியாடு ஒண்ணு கூட வராதுண்ணே. சுழியாடே நம்ம இது பண்ண மாட்டோம். நல்ல அம்மந்த கடை, நல்ல மோலஜனமான கடை. ஜம்முன்னு இறங்கணும். ஆமா, ஜம்முன்னு இறங்கும். ஆமா, குட்டி நல்லா இறங்கும். ஸ்டார்டிங் பிரைஸ். ஆனா ஸ்டார்டிங் பிரைஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம 6,500 இருந்து கொடுக்குறோம் ஒரு குட்டி. ஆமா, 6,500 7,500 சைஸை பொறுத்து நம்ம ரேட்டுன்னு. அதுக்காக ரொம்ப சின்ன குட்டி நம்ம எடுத்து கொடுக்குறது கிடையாது. எத்தனை மாசம் குட்டி தான் எடுத்து கொடுப்பீங்க? நம்ம எடுத்து கொடுக்குறதே பாத்தீங்கன்னா 5 மாசம் 6 மாசம் குட்டி தான் ஸ்டார்டிங். 5 மாசம் 6 மாசம் 7 மாசம் 8 மாசம் குட்டின்னு சைஸை பொறுத்துலாம் கிடக்கு. பொட்டை குட்டியா இருந்தா 6,500 இருந்து ஸ்டார்டிங்ல கொடுக்கும்னு. கிடா குட்டியா இருந்தா 7,500 இருந்து கொடுக்குறோம். நம்ம இதான் நம்ம எல்லாத்துக்கும் கொடுக்குற ரேட்டு தான் நார்மலா. ஓகே. என்ன விலை கூண்டான் செஞ்சாலும் நம்ம வந்து அந்த ஊசியை போட்டு 1 வாரம் நிப்பாட்டி வச்சு தான் அனுப்புவோம். ஊசி என்ன ஊசி? பிபிஆர் தடுப்பூசினே. இந்த இதுல கேட்காங்க பிபிஆர் ஊசினா என்னன்னு கேட்காது. மருந்து வேணா காட்டிடுவோம், மருந்து இருக்கு. போடாதுங்க போடுங்கன்னு சொல்லுங்க. கண்டிப்பான முறையில் இப்ப போட்டே ஆகணும். நான் சொல்ல மறந்துட்டேன். இப்ப மழை காலம் ஆரம்பிக்க போகுது. அதனால பிபிஆர் போடாத ஆளுக்கு ஃபுல்லா கண்டிப்பான முறையில் பிபிஆர் போட்டுருங்க. பிபிஆர் போடலைனாலும் இழப்பீடு ரொம்ப வந்துடும். பிபிஆர் போட்டா அந்த இழப்பீடே வராதுன்னு. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இப்ப பிபிஆர் எதுக்கு போடுறதுன்னா, பிபிஆர் போட்டாச்சுன்னா அந்த காய்ச்சலோ கழிச்சலோ திரும்ப மத்தபடி வலிப்போ எந்த விதமான நோய் வராதுண்ணே. அது மாதிரி பிபிஆர் வந்து இப்ப வந்து கண்டிப்பா போடணும்ண்ணே. கண்டிப்பா போடணும். மழை காலம் ஆரம்பிக்க போகுது. இப்பவுமே பிபிஆர் போடுறது நல்லது. ஏன்னா எல்லா இடமும் பிபிஆர் இப்ப ஆரம்பிச்சிருச்சு. அதனால பிபிஆர் போட்டு நம்ம நிப்பாட்டுறது நல்லது. ஏன்னா இப்ப நம்ம ஒரு குட்டி தான் வச்சிருக்கோம்னு நினைப்போம். அந்த ஒரு குட்டியா இருந்தாலும் தூக்கிட்டு போய் ஆட்டுல போய் ஒரு ஊசியை போட்டு வந்துடணும். ஊசியை போடலையே நம்ம வாங்கி கூட போட்டலாம். ஊசி விலை வெறும் 500 ரூபா தான். அதனால நம்ம வாங்கி போட்டு தப்பு இல்ல. 10 கோடி இருந்தாலும் போடுறது நல்லது. டாக்டர் கன்சல்ட் பண்ணா நல்லது. என்ன கண்டிப்பா நம்மளும் ஊசி போட்டணும்னே. போட்டாச்சுன்னா எந்த நோயும் வராதுண்ணே. குட்டிக்கு இழப்பீடு வராது. பயம் இல்லாம வச்சிருக்கலாம். ஆமா, அதனால ஊசியை போட்டுதான் நம்ம போடணும் வீட்டுல. அதனாலதான் நம்ம புதுசா ஆடு குட்டி வச்சிருக்கிறவங்களுக்கு ஊசியை போட்டுதான் நம்ம ஏற்றி விடுதோம். ஊசியை போடாம நம்ம கொடுக்கறது கிடையாது. ஊசி போடாம கொடுத்தோம்னா அவங்க இருக்கிற பழைய உறுப்பிலையும் சேர்த்து அடிபட்டுரும். ஓ, அப்படி. ஆமா, அதனால இப்போ நம்ம ஆடு வாங்கிட்டு போறோம்னா உடனே ஆடுல சேர்க்கணும்னு சொல்லுவாங்க. ஒரு 10 நாள் தனிமைப்படுத்தணுங்க. அது உண்மையா பொய்யா? கண்டிப்பான முறையில 10 நாள் இல்ல, குறைஞ்சபட்சம் ஒரு 20-22 நாள் ஆகணும்னே. 22 நாள் கழிச்சுதான் அந்த பழைய ஆட்டோட சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஆட்டோ இந்த புது ஆட்டோ போய் சேர்க்க கூடாது. எதனால அப்படின்னா என்னன்னா, இதுக்கு வந்து போன உடனே பிபிஆர் அட்டாக் ஆயிரும்னே. பிபிஆர் அட்டாக் ஆயிட்டுனா இது வந்து காட்டு மூலமா பரவக்கூடியது. ஓகே. அப்படியே ஒன்னு தொட்டு அப்படி பரவிடும். அதனால நம்ம என்ன பண்றோம்னா, புதுசா உருப்படி என்ன பண்றோம், அவங்க பழைய உருப்படி இருக்கு அப்படின்னா ஊசி போட்டு நம்ம நிப்பாட்டி தான் கொடுக்குறோம். நம்ம உருப்படியை கொண்டு அப்படியே சேர்த்துக்கலாம். ஓகே. அது எந்த பயமும் இல்லை. பயமே வேண்டாம். அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம். மத்தபடி எங்க வாங்கினா செஞ்சாலும் ஊசி போட்டதுக்கு அப்புறம் நம்ம பழைய ஆட்டோட விடுங்க. அதான் நல்லா இருக்கும். அதான் நல்லா இருக்கும். ஊசி போட்டு ஒரு 20 நாள் கழிச்சு அந்த ஆட்டோட சேர்க்கணும். ஆடு எப்படி இருக்குன்னா ஜெயிச்சே இருக்குன்னா. ஆமா,
எவ்வளவு ஆடு இருக்குண்ணே? ஆமா இவ்வளவு நம்ம கையில தான் இருக்குண்ணே. இது எப்பவுமே நம்ம இந்த மாதிரி தான் இருக்கும்ண்ணே. எப்பவுமே இருக்குண்ணே. எப்பவுமே நம்ம ஸ்டாக் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். என்ன ஒண்ணு ஊசி போடலன்னா கொடுக்க மாட்டோம். நான் சொல்லிடுவேன் ஊசி போடலன்னா ஊசி போட்டு தரணும் வந்து அண்ணன் உட்காந்துருக்காரு ஊசி போட உட்காந்துருக்கேன். ஊசி போட்டு வெயிட் பண்ணி ஏற்றி விடுவேன். அதனால நம்ம கொடுக்குற இடம் நம்ம நீட்டா கொடுக்கணும்னு நினைக்கிறதுனால கிளியரா இருக்கும்ண்ணே. யார் நம்ம கொடுத்தாலும் குறை சொல்லிடக்கூடாது. ஆமா இந்த வாட்டி கொடுத்ததுல எந்த இதுவுமே பெரிய இல்லைண்ணே. இப்ப கிட்டத்தட்ட ஒரு 7-8 வீடியோக்கு மேல கொடுத்துருக்கோம். இப்போ போட்ட வீடியோல எந்த வீடியோல கம்ப்ளைண்ட் கிடையாது. யாருமே போன் பண்ணி யாருமே எதுவுமே குறை சொல்லல. ஒத்த குறை யாருமே சொல்லலண்ணே. என்ன ஒண்ணு நம்ம கோயம்புத்தூருக்கு தான் குட்டி கொடுக்க வேண்டியிருக்குண்ணே. அடுத்த வாரம் கோயம்புத்தூர் போகுதுண்ணே. இந்த 8,000 பொட்டு குட்டியும் கேட்டுக்காக மயில மணி கேட்டுக்காக இந்த இடத்துல இதெல்லாம் 8,000 பொட்டு மெயினான குட்டி. சரி இது வந்து ஆட்டுக்கு ஆகுற மாதிரி நல்ல கலரா தான் எடுத்து போட்டுருப்பேன். அது மாதிரி இந்த மாதிரி குட்டி கேட்டா மட்டும் கொடுக்க போறீங்க. ஆமா எல்லா பக்கம் கொடுத்து என்னன்னா எல்லா பக்கம் அப்படி பார்க்க போனா 4 வாரம் தொடர்ந்து திருப்பூர் தான் இறக்கிருக்கும்ண்ணே. 4 வாரமா திருப்பூர், அவினாசி, ஈரோடு, பல்லடம் எல்லாமே இறக்கிருக்கிறேன். எல்லா பக்கமும் இறக்கிருக்கேன். எல்லா பக்கமும் இந்த கொடுக்காத இடமே கிடையாது. இப்ப எல்லா இடமும் போயிருக்கு. இன்னைக்கு மட்டுமே சென்னையில போகுது. இன்னைக்கு 3 டெலிவரி தான். 3 டெலிவரி தான். நம்ம வேப்பூருக்கு வந்து பாத்தீங்கன்னா 40, காஞ்சிபுரத்துக்கு 20, திருச்சிக்கு ஒரு 5, 65 உறுப்பு தான். அதுக்கு மேல ஏத்த முடியாது. ஏத்த முடியாது. அதுக்கு மேல ஏத்த முடியாது. எதனால அப்படி ஏத்த முடியாதுன்னு சொல்லி இறஞ்சலா இருக்கும்ண்ணே. ஏன்னா இது வரைக்கும் 40க்கு மேல யாருக்கும் நான் அனுப்பலண்ணே. இப்போ வந்து வண்டியில வந்து மேல கூட அடிச்சிருக்காப்ல. அதனால கூட 20 போகுது, 25 போகுது. இல்ல 40 அனுப்புவேன். 60 குட்டி வேணா கொடுக்கலாம். ஆமா அதுக்கு மேல குட்டிக்கு இறந்த கூட வாங்குறோம்னே. வண்டி வாடகை கட்ட மாட்டேங்குனே. சென்னை போய் வர 18,000 ஆயிருதுண்ணே. அப்படி போய் அந்த அவங்க கிட்ட வந்து 40 குட்டிக்கு நம்ம 10,000 தான் வாங்குறோம். மேற்கு வந்து 8,000 நம்ம தான் போட வேண்டியது இருக்கு. போட்டு தான் கொடுக்க வேண்டியது. அதனால அந்த சார்ஜ் கூட்டி 300 ரூபாய்க்கு 2 தானே. அது வேண்டாம் நமக்கு இதை கொடுத்தாலே போதும். ஆமா ஆமா சரி மக்கள் போறாங்க. அப்படி பார்க்க போன வாரம் திருப்பூருக்கு இறக்குறது வண்டி வாடகை இல்லாம தான் இறக்கி விட்டேன். திருப்பூருக்கு ஒரு 7 உறுப்பு இறக்கி விட்டேன். அவர் ஏற்கனவே நம்மகிட்ட எடுத்து பார்ட்டி மாறி 3 ட்ரிப் எடுத்துட்டாங்க. அதனால வாடகை இல்லாம இறக்கி விட்டேன். அது மாதிரி முன்ன பின்ன போறது அனுசரிச்சு போகணும். அதான் நல்லா இருக்கும். ஒன்னும் பிரச்சனை கட்டன் ரேட்டா பேசி இது பண்ண முடியாதுண்ணே. வியாபாரத்தை பொறுத்தளவு எல்லாத்துலயும் நம்ம செஞ்சு போனா தான் நல்லா இருக்கும். ஓகேண்ணே. நம்ம நம்மகிட்ட ஆடு குட்டி யாரு கேட்டாலும் சரி, மடுவு கோளாரோ சுழியோ பல்லோ எந்த குறைபாடும் இருக்காதுண்ணே. நீட்டா இருக்கும். சொல்லித்தான் கொடுத்துருவேன். இது மாவுப்புல் ஆடுனா இது மாவுப்புல் ஆடுனேன், இத்தனை நேரத்துக்கு இது நீங்க கரண்டியா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் கொடுப்பேன். மாவுப்புல் ஆடா இருந்தா அதான் குட்டி மெயினா வளர்க்கும். மாவுப்புல்லுங்கிறது என்னன்னா கள்ளி தண்ணியில வந்து முக்கி குடிக்கும். மாடு குடிச்ச மாதிரி அப்படி குடிக்கிற ஆடுகளுக்கு சீக்கிரம் பல் தேஞ்சிரும். அதனால அது கெல்ட்டாடு கிடையாது. அதுவும் இளம்பொருள் தான். 2000 பாத்தீங்கன்னா பல் இருக்காது. ஆனா பல்லு பாத்தீங்கன்னா மட்டிட்டு தான் கடிச்சு சாப்பிடும். இலை சாப்பிடுறது முன்னூத்தி பல்ட்டு இழுக்கதான் செய்யும் கொலைய. மத்தபடி ஆசை போட்டு செய்யறது எல்லாமே மட்டி தான். கடாப்புல தான் ஆசை போடும். நமக்கு அதுதான் மெயின். மத்தபடி எந்த குறையும் வராதுண்ணே. சரிங்கண்ணே. அதனால நம்ம எந்த பொருள் கேட்டாலும் சரி கொஞ்சம் ஒரு வாரம் முன்ன பின்ன அவசரப்படாம இருந்தா நம்ம நீட்டா அனுப்பிக்கலாம். எந்த இடமும் அனுப்பிக்கலாம். சரி ஓகேண்ணே. ஆனா வணக்கம்ண்ணா. இப்ப நம்ம ஆடுகள் எடுத்துக்கிட்டா புள்ளவே 2 குட்டி ஆடு இருக்கும்ண்ணே. புள்ளவே பாத்தீங்கன்னா புளியம்பூர் இருக்கு, புள்ளப்பூர் இருக்கு, கரும்பூர் இருக்கு. பல் போடாத கிடாய்க்கு மாப்பிள்ளை கிடாய்க்கு 2 கிடாய் நிக்கி. புளியம்பூர்ல 1 நிக்கி, புள்ளப்பூர்ல 1 நிக்கி. 2 குட்டி ஆடு 2 குட்டியோட செட் ஆடு இருக்கு. 1 குட்டி ஆடு இருக்கு. அதனால சென ஆடுகள் இருக்கு. நிறைய சென ஆடு பாத்தீங்கன்னா 1 வாரத்துல 2 ஆடு கிடக்கு, 1 மாசத்துல 2 ஆடு கிடக்கு. அதனால யாரு எங்க கேட்டாலும் சரி எந்த ஏரியா இருந்தாலும் நம்ம ஆடு குட்டி எங்கனாலும் அனுப்பலாம். தமிழ்நாடு முழுக்க எங்க வேணாலும் நம்ம அனுப்பலாம். தாயாடு செனையாடு குட்டி கட்டி எது கேட்டாலும் சரி. நம்ம 5 மாச குட்டி, 6 மாச குட்டி, கொட்டை குட்டி, கடா குட்டி, சென்னைக்கு வர்ற பருவத்துல உள்ள குட்டிகள் எது கேட்டாலும் நம்ம அனுப்பலாம். எது கேட்டாலும் எந்த ஏரியா நம்ம அனுப்பலாம். பெரிய சைஸ் தாயாடுகள் கொடுக்கலாம். எந்த ஏரியா கொடுக்கலாம். ஓகேண்ணே. சரி நீங்க கொடுத்த நேரம் சந்தோஷம். நன்றி.